அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம செப்டம்பர் 14 அதாவது குரூப் 2 கொஷினோட மேத்தமெட்டிக்ஸ் ஆன்சர் தான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இது 2024 கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ABCDE ஈக்குவல் டு P1 Q1 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 PF V7A என்பதற்கு இணையானது எது, சமமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ABCD நாலு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அது இப்போ ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கு நேராக P1, பிக்கு நேராக Q2, சிக்கு நேராக R3, டிக்கு நேராக S4, ஈக்கு நேராக T5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு Q2க்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், P. ஸோ நம்ம எப்படி ஆன்சர் எழுத போகிறோம், Q2க்கு நேராக B போட்டாச்சுங்களா. அடுத்து என்ன இருக்குது, P. ஃபஸ்ட்டு Q2க்கு நேராக என்ன இருக்குது, Bன்னு பார்த்தாச்சு. அடுத்து Pக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்கள், Pக்கு நேராக Q2. அடுத்து Fன்ற லெட்டரே நமக்கு இல்லை, E வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. F நம்ம போட்டுக்கலாம். F போட்டுட்டோம் அப்படின்னா PQRST. Pக்கு அப்புறம் என்ன இருக்குது, U லெட்டர் தான் நமக்கு இருக்குது. 1 2 3 4 5 5க்கு அப்புறம் 6. ஓகேங்களா. அப்போது Fக்கு நேராக என்ன இருக்குங்க, U6ங்க. 6. அடுத்து V7 கொடுத்துருக்காங்க. பட் மேலே எந்த லெட்டருமே இல்லை. யூக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரே லெட்டர் V. 6க்கு அப்புறம் அடுத்த லெட்டர் 7. Fக்கு 6க்கு அப்புறம் அடுத்த லெட்டர் நம்ம 7 போட்டாச்சு. பட் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம லெட்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். Fக்கு அப்புறம் G இருக்குங்களா. அப்போ அந்த ஆல்ஃபபெட்ஸ் நம்ம ஜின்னு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ Vக்கு நேரம் என்ன இருக்குது, G. அடுத்து A கொடுத்துருக்காங்க. ஏக்கு நேரம் நமக்கு இங்கே லெட்டர் கொடுத்துருக்காங்க P1. ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஆன்சருங்க. இதுதான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் விலை என்ன? அதாவது கோபிங்கிறவர் ஒரு 12% லாபத்துக்கு ஒரு மடிக்கணினியை விற்றிருக்காரு. எத்தனை சதவீதத்துக்கு விற்றிருக்காங்க, 12% விற்றிருக்காங்க. மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% ஈட்டிருப்பாராமா. கூடுதலாக 1200 ரூபாய்க்கு விற்றிருந்தாங்கன்னா மேலும் 20% லாபம் கிட்டிருக்குமாமா அவருக்கு. அப்போ இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 8%. ஒருவேளை அந்த 8% சேர்த்து விற்றிருந்தாருனா தான் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குங்க, 1200 ரூபாய் கிடச்சிருக்கும். 8% சேர்த்தா தான் நமக்கு அவருக்கு 1200 ரூபாய் கிடச்சிருக்கும். ஸோ ஒருவேளை அப்போது 100%க்கு எவ்வளோ, அதாவது அதோட ரேட் என்ன, அந்த நம்ம கம்ப்யூட்டரோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மடிக்கணினியோட ரேட் இதை நம்ம அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் அதாங்க நம்மளுடைய ஆன்சர். பண்ணலாமா. 8x ஈக்குவல் டு 1200 இன்ட்டு 100. ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸ்னா கம்ப்யூட்டரோட ரேட். அந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1200 போட்டுக்கோங்க இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. இந்த 8xல் எக்ஸை போட்டாச்சு, டிவைடில் 8 போயிருங்க. இப்போ இதை நம்ம கிராஸ் அடிச்சு கொடுக்கலாமா. 2 8 3 12. இப்போது 300 இருக்கும். ஒரு 2 2 2 10. அப்போது 50 இருக்கும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோன்னா 300 இன்ட்டு 50 இருக்குங்க. பேலன்ஸு 3 15. பேலன்ஸ் இருக்க அந்த 3 0 அப்படியே போட்டுட்டோன்னா இந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஸோ தட் இஸ் த ஆன்சர். மடிக்கணினியின் விலை இதுதான். மடிக்கணினியோட ஆன்சர் தானே கேட்டிருக்காங்க, இதுதாங்க அது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாக்ஸ்னா கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஈக்குவல் டு எதுங்க, கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஜெராக்ஸுக்கு மீனிங், ஜெராக்ஸ்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் இருக்க இடத்துல நமக்கு இங்கே என்னங்க இருக்குது, டி இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல நமக்கு என்னங்க இருக்குது, டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இருக்க இடத்துலையோ ஆர் இருக்க இடத்துலையோ இங்கே எந்த மாதிரியான லெட்டர்ஸும் கிடையாது. தென் ஓ இருக்குங்களா, ஓக்கு நேரம் என்ன இருக்குது, நமக்கு ஏ. அதை போட்டாச்சு. இதுக்கு எந்த லெட்டர்ஸுமே அவங்க டினோட் பண்ணலை. ஸோ நம்ம அந்த 2 லெட்டருமே அப்படியே எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னங்க, EERAT. இதுதாங்க நம்மளுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது பகடையில் உள்ள ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? 3 பகடைகள் உருட்டுறாங்க அப்படின்னாக்க ஒரு பகடையில் 6 முகங்கள் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம எப்படி போட்டுக்கலாம், 6 × 6. 3 பகடைகள் உருட்டுறாங்க, ஒவ்வொரு பகடைக்குமே 6 கிடைக்குது. 6 × 6. ஓகேங்களா. அப்போது என்ன கேட்காங்க, 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் பொழுது ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. அப்போ இந்த ஒரு பகடையில் என்னென்ன கிடைச்சிருக்கோங்க,
மூணுமே சேர்த்து எந்த மாதிரி கிடச்சிருக்கும்? 1 1 1ன்னு கிடச்சிருக்கு. ஒரே முகங்கள் கொண்டது இது மட்டும்தான். அடுத்து 2 2 2. அடுத்து இன்னொன்று பார்க்க போனோன்னா 3 3 3. அடுத்து ஒரே முகங்கள்னு பார்த்தா 4 4 4. அடுத்து 5 5 5. அடுத்து 6 6 6. ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 5 6 6 காம்பினேஷன் தாங்க நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 6 காம்பினேஷன் டிவைடட் பை இன் 3 6 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. இப்போ ஒரு 6 கேன்சல் ஆகிடுங்க. ஸோ நம்ம இங்கே போட்டுக்கிற ஆன்சரை 1 டிவைடட் பை பேலன்ஸ் இருக்குது 3 இன்ட்டு 3 சாரி 6 இன்ட்டு 6 36. இதுதாங்க நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடத்திலும் இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு அலைபேசியும் 20 நிமிடத்திலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களில், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? இதாங்க கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. காலையில் 5 மணிக்கு அடிக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாமே சேர்ந்து மறுபடியும் எப்போ ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 20 30 40 50. இந்த மாதிரி மீண்டும் எப்பொழுது அனைத்தும் ஒன்றாக அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே நம்ம வந்து காமனாக எல்சிஎம் எடுக்கணுங்க. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். 20 30 40 50. இப்போ இது எல்லாமே வந்து 10th டேபிளில் காமனாக வருதா? ஸோ 10th டேபிளில் போட்டுக்கலாம். 2 டைம் வரும், 3 டைம் வரும், 4 டைம் வரும், இது வந்து 5 டைம் வரும். அடுத்து வந்து இதையும் 2 டேபிளில் போடலாம். ஸோ 1 2 2 3, இது 2 4, பேலன்ஸ் இந்த 5. 2 2 4 வந்துருமா? 5 பேலன்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுடைய பர்ஃபெக்ட் எல்சிஎம் வந்து கிடச்சிரும். இப்போ 10 × 2 × 3 × 2 × 5 10, 2 3 6. இது பண்ணும்போது நமக்கு 10. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? டோட்டலாக எல்சிஎம் வந்து 600 கிடைக்கிது. இதை வந்து எத்தனை மணிக்கு ஒலிக்கும் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 600 மணி நேரம். இதை வந்து நம்ம ஹவர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே போடுறாங்க. ஹவர்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு நமக்கு 60 மினிட்ஸ் இருக்குது. அப்போ 600 நிமிஷத்துக்கு எத்தனை மணி நேரம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நம்ம இப்படி இதை வந்து கீழே போட்டு அடித்தோன்னா நமக்கு கிடச்சிரும். 10 மணி நேரம் இருக்கும். ஓகேவா? 10 ஹவர்ஸ். இந்த 10 ஹவர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு ஆன்சரில் 10 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, எத்தனை மணிக்கு மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? காலையில் எத்தனை மணிக்கு ஒலிச்சுதாமா? 5 மணிக்கு ஒலிச்சுதாமா. அடுத்து எப்போ தான்? 10 மணி நேரம் கழிச்சு தான் மறுபடியும் ஒலிக்கும். அதனால 10. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஆட் பண்ணோன்னா எத்தனை மணி நேரம் நமக்கு கிடைக்குங்க? இது வந்து ஏஎம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து கண்டிப்பாக என்னவாக தான் மாறும்? பிஎம்மாக தான் மாறும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஆன்சரும் எப்படி தான் வரும்? பிஎம்மில் தான் வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 15 கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரங்க? 12 மணி நேரம். 12ல் 15 போச்சுன்னா சாரி, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் சொல்லிட்டேன். சாரி, நமக்கு வந்து வாட்ஸ்அப் கிளாக்கை பொறுத்த வரைக்கும் 12 மணி நேரம் தான். ஓகேங்களா? அதனால் 12 போட்டு அந்த -15 போட்டாச்சு. பேலன்ஸ் இவ்வளோ தாங்க இருக்கும், 3. அப்போது இந்த 3 PM. ஸோ 3 PM அப்படின்னா இதுதாங்க நம்மளுடைய ஆன்சர். பிற்பகல் 3 மணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் கொஸ்டினில் கூட பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் எல்லா மாடல் எக்ஸாம் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் சால்வ் பண்ணி ஒவ்வொன்றா போட போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இதோட தொடர்ச்சியாக நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போடுறேன். ஏன்னா இதுவே வந்து ஒரு பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். 5 படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக படித்து முடிச்சுடுவீங்க. டவுட் ஏதாவது இருந்தது, இல்லை நான் போட்டதில் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.